ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எம்டி சால்னா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நான்வெஜ் சால்னா மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது இட்லி, சப்பாத்தி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த சால்னாக்கு ஒரு மசாலா வறுத்தரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4-5 அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். 5-6 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 4-5 கிராம்பு, ஒரு 2-3 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கல்பாசி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 5 துண்டு பூண்டு, ஒரு 3 துண்டு இஞ்சி மட்டும் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 10 துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கசகசா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நல்லா கிரேவி நல்லா திக்காக தான் கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஏன்னா அரைக்கும் போதுமே நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ ரொம்ப சேர்த்துட்டோன்னா ரொம்ப டாமினேட் பண்ணிடும் அதோடய ஃப்ளேவர். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 துண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது காரம் கம்மியானது. நீங்கள் காரம் அதிகமானதுன்னா 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இதிலே மசால் பொடியும் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதோட பச்சை ஸ்மெல் போய் தக்காளி நல்லா வதங்கி வரும். ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா பச்சை ஸ்மெல் போய் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது சால்னாங்கிறதுனால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எது கம்மியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பச்சை ஸ்மெல் நல்லா போகட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருக்கு. நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நல்லா சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவி அப்படியே இறக்கிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது எம்டி சால்னான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கடையில் வாங்கக்கூடிய நான்வெஜ் சால்னா மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.